கொண்டாட்டத்தை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவாலயங்களில் வழிபாடுகளை நடத்தியும், கடற்கரை ஓரங்களில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும், கேளிக்கை விடுதிகளில் உறவினர்களோடும் குடும்பத்தினரோடும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உற்சாகத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தேவாலயங்களில் பல்வேறு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஈரோடு மாவட்டத்துல புத்தாண்டை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப புத்தாண்டு பிறந்துருச்சு, உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்க எந்த அளவுக்கு கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க மக்கள்? நீங்க சொல்லுங்க தகவல்களை. ராதா, உங்களுக்கும் புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாடு முழுவதுமே புத்தாண்டு தினம் உற்சாகமாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் தான் ஈரோட்டிலும் சற்றும் கலைக்காமல் அந்த அளவுக்கான உற்சாகத்துடன் ஈரோடு மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா சந்திப்பில் அமைந்திருக்கக்கூடிய CSI பிரப் நினைவாலயத்தின் முன்புதான் உற்சாகமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக பிரப் நினைவாலயம் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற டிஜிட்டல் பேனரில் கவுண்டவுன்கள் என்பது எண்ணப்படும். அதில் சரியாக 12 மணிக்கு 2024 என்பது 2025 மாறும். இதனை பார்ப்பதற்காகவே பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் எந்தவித மத வேறுபாடின்றி அனைவருமே தேவாலயத்திற்கு வெளியிலும் ஒன்று கூடி தங்களின் புத்தாண்டை இனிமையாகவும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அந்த வகையில்தான் தற்போதும் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 12 மணி ஆனதும் 2025 புத்தாண்டு பிறந்ததும் தங்களின் கைகளில் வைத்திருந்த பலன்களை கேக்குகள் வெட்டியும் உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். உடனிருந்த அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த சமயத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு 8 மாவட்ட மாநில சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக புதிதாக தற்காலிகமாக 80 செக் பாயிண்ட் அமைக்கப்பட்டு வாகனங்களில் வேகமாக செல்பவர்கள், ரேஸில் ஈடுபடுபவர்கள், மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் என அனைவரையும் கண்டறிந்து அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்யவும், மீறி இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை சட்ட ரீதியாக காவல்துறையினர் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். மொத்தமாக 1500 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களாக இருக்கக்கூடிய தேவாலயங்கள், அது மட்டுமல்லாமல் வழிபாட்டு தலங்கள் அனைத்திலுமே தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆண்டுதோறும் இதே அளவுக்கு உற்சாகத்துடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்று வருகின்றனர். அந்த வகையில் தான் இன்றைய தினம் மக்கள் உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். புத்தாண்டு நமது வாழ்வில் மாற்றங்களையும் சாதனைகளையும் கொண்டு வரட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளில் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். வணிக வளாகம், கடற்கரை, நட்சத்திர விடுதி என்று மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகின்றது. புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்கும் மக்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக காவலர்களும் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள்.